காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தினந்தோறும் அனுபவித்து வரும் மகா பெரிவா மகிமை என்ற தலைப்பிலான இந்த நிகழ்வில் ஒருமுறை முல்லை வாசல் பகுதியைச் சார்ந்த பிரம்மஸ்ரீ ராஜகோபால் கணவாடிகள் என்பவர் மகா பெரிவரிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவர். மிகப்பெரிய அற்புதமான அவர் பிரம்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். வேதத்தை கரைத்து குடித்த ராஜகோபால் கணவாடிகளிடத்தில் ஒருமுறை அந்த ஊரை சார்ந்த முல்லை வாசல் ஜமீன்தார் அவர்கள் மகா பெரியவரிடத்திலே சொல்லி எனக்கு ஒரு அருள் உபதேசம் வாங்கித்தாருங்கள் என்று கேட்கிறார். ஆனால் ராஜகோபால் கணவாடிகளுக்கு அதை எப்படி மகா பெரியவரிடத்திலே சொல்லுவது என்று தெரியாமல் இருந்து கொண்டே இருந்தார். ஒருமுறை பெரியவா முல்லை வாசலிலிருந்து மன்னார்குடி என்கிற கிராமத்திற்கு வந்த பொழுது அங்கே வெங்கட்ராமையர் என்பவருடைய இல்லத்திலே பிக்ஷை ஏற்றுக்கொள்வதாக இருந்து அந்த இல்லத்திற்கு வருகிறார். அங்கே வெங்கட்ராமையர் இல்லத்தில் மகா பெரிவாளுக்கு அன்றைக்கு பிக்ஷை அளிக்கப்படுகிறது. அப்படி பிக்ஷை நடந்து கொண்டிருக்கிற பொழுது தூரத்தில் இருந்து அந்த பிரம்மஸ்ரீ ராஜகோபால் கணவாடிகளிடத்தில் அந்த ஊர் ஜமீன்தார் அந்த ராஜகோபால் கணவாடிகள் காதுகளை போய் எனக்கு எப்படியேனும் மகா பெரியவரிடத்தில் சொல்லி எனக்கு ஒரு அருள் உபதேச வார்த்தையை வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார். கணவாடிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகா பெரிவா இவர்கள் 2 பேருக்கும் நடைபெறுகிற சம்பாஷணையை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிறகு தன்னுடைய பிக்ஷை முடிந்தவுடனே எல்லோருக்கும் அருள் பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் இருவருக்கும் பிரசாதம் தீர்த்தம் கொடுக்கிற பொழுது ராஜகோபால் கணவாடிகளிடத்திலே மகா பெரிவா கேட்கிறார், என்ன என்ற ஜமீன்தார் உங்களிடத்திலே ஏதோ குசு குசுன்னு காதிலே பேசிக்கொண்டே இருந்தாரே, என்ன பேசிக்கொண்டிருந்தார் என்று கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த பிரம்மஸ்ரீ ராஜகோபால் கணவாடிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மகா பெரியவரிடத்தில் இதை போல அவர் ஜமீன்தாருக்கு உங்களிடத்திலே ஒரு அருள் உபதேசம் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் பெரிவாடத்திலே தான் பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்ன உடனே மகா பெரிவா அந்த ஜமீன்தாரை அழைத்து, உனக்கு தான் சின்ன வயதிலேயே உபதேசம் ஆகிவிட்டதே என்று சொல்கிறார். உடனே ஜமீன்தார் சொல்கிறார், சின்ன வயசுலேயே ஆகிவிட்டதா, அப்படிலாம் ஒன்றும் ஆகவில்லையே என்று மகா பெரியவரிடத்திலே அந்த ஜமீன்தார் சொன்னார். பெரியவா உடனே சொன்னார், உனக்கு சின்ன வயதிலே பூணல் போடுகிற பொழுது காதிலே ஒன்று சொல்லார் அல்லவா, அது தெரியுமல்லவா என்று கேட்கிறார். அந்த அருள் உபதேசம் காயத்ரி உபதேசம் தான் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான உபதேசம். அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த உபதேசத்தை நீ வாழ்க்கை முழுக்க சொல், அதுவே சிறந்த உபதேசம்தான் என்று மகா பெரியவா அந்த ஜமீன்தாரிடத்திலே சொல்ல, ஜமீன்தாரும் அதை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லி வருகிறேன், இருந்தாலும் அதை வாழ்க்கை முழுக்க பெரியவா சொன்னதினாலே நான் அதை கடைபிடிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல, அன்றைக்கு ராஜகோபால் கணவாடிகளுக்கும் அப்பா நான் விட்டது என்று சொல்லி பெரியவா அற்புதமான உபதேசத்தை இன்றைக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி அன்றைக்கு சந்தோஷப்பட்டார்கள். நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பெரியவாளுக்கு பிடித்த சப்தம் 2 என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஒன்று, நம்முடைய பிராமணன் காயத்ரி மந்திரம் சொல்லுகிற பொழுது அந்த பஞ்சபாத்திர உத்தரணி, அது பஞ்சபாத்திரத்தில் படுகிற பொழுது தீர்த்தம் எடுக்கிற பொழுது அந்த பஞ்சபாத்திரத்தில் படுகிற சப்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல வேத விற்பனர்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள், அந்த ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மகா பெரியவா அடிக்கடி சொல்லுவார். அந்த அடிப்படையில் நீ காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் சொல், அதுதான் உனக்கு உள்ள அற்புதமான வேத மந்திரம். ஏனென்றால் காயத்ரி நாம் தினந்தோறும் சொன்னால் அந்த காயத்ரி தேவி நம்மை காப்பாற்றுவாள் என்று சொல்லி அந்த ஜமீன்தாருக்கு அருள் உபதேசம் செய்த மகா பெரியவரை நாம் என்னவென்று சொல்வது? இயல்பான அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே அதுவே பெரிய உபதேசம்தான் என்று மகா பெரியவா அந்த ஜமீன்தாருக்கு சொன்ன உபதேசத்தை நினைத்து பார்க்கிற பொழுது நாமும் வாழ்க்கையிலே அவருடைய மகா பெரிவாருடைய அருள் உரைகளை கேட்டு இன்னும் பல்வேறு சிந்தனைகளை மனதிலே உள்வாங்கி கொண்டு நம்முடைய தெய்வத்தின் குரலை தினந்தோறும் படித்து அவர் சொன்ன வாக்கியங்களை அவர் சொன்ன உபதேசங்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.